சில பேருக்கு முடி லென்த்தாக வளர வேண்டாம், ஆனால் ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அடர்த்தியாக வளரும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா நான் சொல்கிற எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது அதுக்காக நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, பெரிய நெல்லிக்காய், அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம செம்பருத்தி இலை, பூ கிடச்சதுன்னா பூவும் ஒரு கை எடுத்துக்கோங்க, மருதாணி இலை, வேப்பலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், வெந்தயம். இப்போ இதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு கை தான், ஒரு கை. இப்போ பெரிய நெல்லிக்காய் ஒரு கை, எல்லாமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். மற்ற எல்லாமே சின்ன வெங்காயம், கத்தாழை எல்லாமே ஒரு கை தான். அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த கத்தாழையிலையும் சின்ன வெங்காயமும் தண்ணி விடும் லைட்டாக. அதனால் கொஞ்சம் அரைச்சி பார்த்துட்டு, ரொம்ப கட்டியாக இருந்து அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுலேயே தண்ணி ஊற்றுங்க. இப்போது வீட்டுக்குள்ளே நிழல்லே தான் இந்த பேஸ்ட்டை வந்து காய வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்து தரையில் விரிச்சிக்கணும். விரிச்சிட்டு இப்போ இந்த இதை எடுத்து வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நிழல்லையே அப்படியே காய வைக்கணும். வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. இதோட சத்தெல்லாம் அப்படி வெயிலில் எவாப்ரேட் ஆயிரும். அதனால் நல்லா இதை அப்படியே நிழல்லையே போட்டு காய வைக்கணும். இது ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. நிழல்லே காய வச்சாச்சு. இந்த அளவு காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அந்த பேஸ்ட்டை 5 நாள் நிழல்லே காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ எடுத்து வச்சாச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடணும். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிலாம் பண்ண வேண்டாம். இதில் ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்து இன்றைக்கி எண்ணெய் காய்க்க போகிறோம். 4 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி எண்ணெய் காய்க்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டருக்கு இந்த 4 பீஸ் போதும். இந்த பேலன்ஸ் இருக்கிற பீஸை எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ் இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் என்ன காய்க்கிறீங்களோ, அடிக்கடி அதை பண்ண முடியாதுல்ல, அந்த பேஸ்ட் ரெடி பண்ண முடியாது, அது பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் அது எண்ணெய் காய்க்கும் போதெல்லாம் ஒரு 4 பீஸ் போட்டு காய்க்கணும். அது எப்படி காய்க்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி விவிடி கோல்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் எண்ணெயில் பண்ணுறேன். ஆல்ரெடி கவர்லேருந்து ஊற்றி வச்சிருந்தேன். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ தான் பற்ற வைக்க போகிறேன். ஆன் பண்ண போகிறேன். இன்றைக்கி இண்டக்ஷனில் பண்ண போகிறோம். மீடியமாக ஒரு 300 வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து போடணும். ஹீட் ஆகட்டும். எடுத்துக்கணும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிட்டு, ஹீட் ஆனதும் ஒரு 4 பீஸ் மட்டும் போட போகிறேன். 4 பீஸ் போட்டுட்டேன். இது வந்து லைட்டாக பொரியணும். அந்த எண்ணெயில் லைட்டாக இந்த இது கருகிராமல் லைட்டாக பொரிய விடணும். லைட்டாக பொரியுது தெரியுதா? லைட்டாக அந்த மாதிரி பொரியணும். தேங்காய் கலர்லாம் மாறிடுச்சு. இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருது. கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட தான் வச்சேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னே
இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஆறணுன்னு நம்ம பாட்டிலில் ஊற்றி யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.